ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் வார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று உம்முடைய சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை சுத்திகரித்து குணமாக்கட்டும், விடுவிக்கட்டும், சுகபலன் ஆரோக்கியத்தை தரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. சங்கீதம் 119:18 படியே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையிலே தாழ்த்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் வேதத்தில் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார், நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வாஞ்சிக்கிற நாம தெய்வம் நம்ம இடத்துல வைக்கிற நிபந்தனைகளையும் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதானங்க எங்களுக்கு கஷ்டம். ஆண்டவர் நிபந்தனைக்கு உட்படாம யாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமாய் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்னென்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தகுதியுள்ளவனாக மாறுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமாய் ஆற்றோரமாய் நடப்பட்ட, தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் யாரா இருப்பானா? பாக்கியவான். இப்ப அதுல இருந்து நான் ஒரு சில ஆசீர்வாதத்தை காண்பிச்சு கொடுக்கிறேன். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, பாக்கியவான் என்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் யாரா இருக்கிறான்? பாக்கியவான். யாரு? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அவன் முதலாவது பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் என்னது? பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வார்த்தையிலேயே என்ன வந்துருச்சு? ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்ப நல்ல கவனிங்க. எனக்கு யாராவது ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத விட தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் தியானிக்கும் போது தியானிக்க 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 நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2வது ஆசீர்வாதம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் தனியை தந்து, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். 2வது ஆசீர்வாதம், அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆற்றோரங்கள்ல நடப்பட்ட மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஆனாலும் அந்த மரம் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கும், இலை உதிராமல் இருக்கும், இலை பசுமையாக இருக்கும், செழுமையாக இருக்கும். அந்தந்த காலகட்டங்களிலே அது கனி கொடுக்கிற மரமாக நிற்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தண்ணீர் என்று இங்கே ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆற்றோரங்களில் நீர்க்கால்களின் ஓரமாக அப்படின்னு சொல்லும்போது
தேவனுடைய வார்த்தை தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்த 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 அந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது குளிர்ச்சியா இருக்கும். காலங்கள் வரும்போது, அந்த சீசன் டைம் வரும்போது அது கனி கொடுக்கிற மரமாக மாறிவிடும். அல்லேலூயா. அதுபோல இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை தண்ணீரை போல பருக 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 உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிப்பா அதே 3வது வசனத்தை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். போதும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நீங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்குதா? நீங்க முன்னெடுக்கிற காரியங்கள்லாம் வாய்க்குதா? நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள்லாம் வாய்க்குதா? சில நேரங்கள்ல வாய்க்கும், சில நேரங்கள்ல வாய்க்காம போகும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வது 1-2 வாய்க்கும் என்று சொல்லவில்லை, ஒரு சிலது வாய்க்கும் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரைட். அப்படின்னா நிபந்தனை என்ன? இந்த ஆசீர்வாதத்தை, இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், 3 விதமான ஆசீர்வாதம் என்னென்ன? நம்பர் 1 சொல்லுங்க பார்ப்போம். வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறதுனால நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், முதலாவது பாக்கியவான் என்ற ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 2வது என்ன ஆசீர்வாதம்? இலையுதிராதிருக்கிற மரம், தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். 2வது ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2வது ஆசீர்வாதம், அவன் எல்லா நாளும் செழிப்பாக இருப்பான், மற்றவர்களுக்கு குளிர்ச்சியாக இருப்பான், மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவனாய், ஆசீர்வாதம் கொடுக்கிறவனாய், நன்மைகளை கொடுக்கிறவனாய் இருப்பான். 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த 3 ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை என்ன? லா, சட்டம் என்ன? 1வது வசனத்துக்கு போவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலோ. நம்பர் 1, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. யாருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. நாம யாருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? பின்னாடி நம்ம பார்ப்போம். 2வது நிபந்தனை என்ன? பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது என்ற நிபந்தனை. 3வது நிபந்தனை என்ன? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இந்த 3 நிபந்தனைக்குள்ள நாம இருக்கிறோமா? இந்த 3 நிபந்தனையை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த 3 நிபந்தனையையும் நாம் அறிந்திருக்கிறோமா? இதற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோமா? இதற்கு கட்டுப்பட்டு இருந்தா பின்னாடி சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக முடியும். அல்லேலூயா. சரி, 3 பேரை குறித்து பார்க்கிறோம். 1 துன்மார்க்கன், 2 பாவி, 3 பரியாசக்காரன். நேரத்தை கருதி நாம ஒருத்தனை மட்டும் நம்ம பார்க்க போறோம், துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது? இந்த சங்கீதத்தை நீங்க பல முறை படிச்சிருப்பீங்க. ஆனா இதுல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். புதுசா வித்தியாசமா ஆவியானவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி குளிக்கிட்டு முகத்தை பார்த்து கேளுங்க, ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது? ஏதாவது பாயிண்ட்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது? அவன்
நல்ல யோசனையே சொல்ல மாட்டான். வெரி குட். ஒன்று. அடுத்து, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில ஏன் நடக்கக்கூடாது? அவன் நாசமா போகட்டும்னு நினைப்பானா? சூப்பர், அருமை. அடுத்து, தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அவனை குறித்த காரியத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல நம்மளால, அல்லது அவனை குறித்து நம்ம சிந்திக்கவும் இல்லை. யார் இந்த துன்மார்க்கன்? யார் இந்த துன்மார்க்கன்? சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமில்லாதவன் துன்மார்க்கன் சொல்லி சொல்றாங்க. சூப்பர். அடுத்து, யார் இந்த துன்மார்க்கன்? நீங்க பார்த்திருக்கீங்களா? துன்மார்க்கரை பார்த்திருக்கீங்களா? யார் எந்த துன்மார்க்கன்? கர்த்தருடைய வேதத்துல பிரியமில்லாதவன் துன்மார்க்கன் சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். யார் எந்த துன்மார்க்கன்? தவறான செயலை கொண்டு வருகிறவன் துன்மார்க்கன். சரி, நல்ல விதத்துல புத்தி சொல்ல மாட்டான். சூப்பர், அல்லேலூயா. நீங்க பேசுனீங்கன்னா, நான் கேள்வி கேட்கும்போது நீங்க பேசுங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பேசாம அமைதியா உட்காந்துருங்க. நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். எதை யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு 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 தியானத்தினுடைய அடிப்படை உங்களுக்குள்ள உண்டாகும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக தூண்டி போட்டு விடுறேன். அல்லேலூயா. ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. துன்மார்க்கம், துன்மார்க்கத்துக்கு எதிரான வார்த்தை சொல் என்ன? சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. சன்மார்க்கம் என்பது சத்தியத்தை, நல்ல மார்க்கம், சத்திய மார்க்கம், நீதியின் மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம். மார்க்கம் என்பது வழியை குறிக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. இந்த சன்மார்க்கமாகிய சத்தியத்துக்கு எதிராய் செயல்படுகிற ஒரு நபர் இருக்கிறான், அவன் தான் துன்மார்க்கன். அப்ப அந்த துன்மார்க்கன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தான். யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு? சாத்தான். அல்லேலூயா. அவங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்றேன். துன்மார்க்கனாகிய சாத்தானுடைய ஆலோசனையை கேட்ட நபர்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்டுகிறேன். அவன் நல்லா கவனிங்க. இந்த துன்மார்க்கன் என்று சொன்னால் நேரடியாக நம்ம யாரைத்தான் சொல்ல முடியும்? சாத்தானைத்தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக சாத்தான் மனிதர்களுக்குள்ளே வந்து துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுத்து துன்மார்க்கமாய் நடக்க பண்ணுகிற மனிதர்கள் நம்ம எப்பவுமே குற்றம் சாட்டவே கூடாது. அவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா யார் உள்ள இருக்கிறது? துன்மார்க்கனாகிய சாத்தான் உள்ள இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். நாமெல்லாம் ஒரு காலத்துல துன்மார்க்கமாத்தானே வாழ்ந்தோம், துன்மார்க்கமானதை நடந்தோம், துன்மார்க்கமானதை யோசித்தோம், துன்மார்க்கமானதை பேசினோம். கர்த்தருக்குள்ள வந்ததுனால தானே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. முழுசா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்குது? மாறி இருக்குது. சரி, இந்த பகுதியிலிருந்து சங்கீதம் 1வது சங்கீதத்திலிருந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நாம் ஏன் கேட்கக்கூடாது என்று சொல்லி 3 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எல்லாம் 3 வந்துகிட்டு இருக்குதா? ஸ்தோத்திரம். அதான் தெய்வீகத்தின் சட்டம். தெய்வீக சட்டம் அதுதான். அல்லேலூயா. 3 காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். 1வதாக, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா 4வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் யார் அப்படின்னு சொன்னா பதருக்கு ஒப்பானவர்கள். எதற்கு ஒப்பானவர்கள்? பதருக்கு ஒப்பானவர்கள். காற்று பறக்கடிக்கிற பதருக்கு ஒப்பானவர்கள். இப்போ உங்க வீட்டில் நெல் அறுவடை செய்யறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். பதரும் நெல் மணியும் மூடையா வருது. இதுல எந்த மூட்டையை வீட்டில் கொண்டு போய் அடைஞ்சு வைப்பீங்க? எந்த மூட்டையை வெளியில கொட்டுவீங்க?
நல்ல வீட்டில் வைப்போம். பதரை என்ன செய்வோம்? பதர் என்பது என்ன? அது நெல்லு தான். அந்த நெல்லுக்குள்ள என்ன இருக்காது? அரிசி இருக்காது. அரிசி இருக்காது. அது கூடு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேரு தான் என்னது? பதர். அப்ப நல்லா கவனிங்க. ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது என்று சொன்னால், அவன் பதருக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படின்னா அவனுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, சரக்கு இல்லை. சரக்கு இல்லாதவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா ஏதாவது நடக்குமா? யோசித்து பார்த்துருக்கிறோமா? அல்லேலூயா. அவன் பதருக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்ப ஏன் துன்மார்க்கங்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னா, ஒன்றுமே இல்லாத அவங்கிட்ட ஆலோசனை கேட்டால் நமக்கும் ஒன்றுமில்லாத ஆலோசனை தான் கிடைக்கும். அல்லேலூயா. 2வது 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிற்பதில்லை, நிலை நிற்பதில்லை. போதும். துன்மார்க்கர் 2வது பாயிண்ட்ல நான் பார்க்கிறோம். இந்த துன்மார்க்கன் நியாய தீர்ப்புல நிலை நிற்க மாட்டான். 2 பேருமே நியாய தீர்ப்புக்கு போவாங்க. பாவிகளும் பரிசுத்தவான்களும் எங்க வருவாங்க? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு, பரலோகத்துக்கு நம்ம போவோம். பாவிகளும் வருவாங்க, பரிசுத்தவான்களும் அங்கே வருவாங்க. ஆனால் அங்கே அவர்கள் நிலை நிற்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு முடிந்த ஒரு சில செகண்டுகள் தான், ஒரு சில வினாடிகள் தான் அங்கே இருக்க முடியும். ஆனால் பரலோகத்திலே அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு செல்லக்கூடியவர்கள். அப்ப பரலோகத்துல நியாய தீர்ப்புல 2 செகண்ட் கூட நிலைத்து நிற்க முடியாத அவர்களிடத்திலிருந்து நல்ல ஆலோசனை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. 3வதாக 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும். இப்ப துன்மார்க்கரின் வழி என்றால் என்ன? அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய செயல்களை குறிக்கிறது, அவர்களுடைய வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. அப்ப இவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யாத? நிலைச்சு நிற்காது. இவர்களுடைய வழி அழிந்து போகும். இவர்களுடைய செயல்கள் அழிந்து போகும். இவர்களுடைய முயற்சிகள் அழிந்து போகும். நிலைத்திருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கவனிங்க, நாம நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் பதறா போறதுக்கு காரணம் என்ன? நாம் யோசிக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் பதறாவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? துன்மார்க்கனுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப அந்த துன்மார்க்கன் எங்கே வர முடியாது? நியாய தீர்ப்புல பரலோகத்துல நிலைச்சு நிற்க முடியாதவன், நிலையற்றவன். அடுத்து இந்த துன்மார்க்கனுடைய வழி அழியக்கூடியது. அப்ப இப்படிப்பட்டவங்கிட்ட ஆலோசனை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இவனை போலத்தான் மாறுவார்கள். அதனால தான் இந்த நிபந்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் நாம் தியானிக்கும் போது கீழே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 விதமான ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாக மாறுவோம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும்? விதிமுறை என்ன? ஆசீர்வாதத்துக்கு விதிமுறை என்ன? அந்த நிபந்தனைகளை கைக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்க வேண்டும். தொடர்ந்து சொல்ல வர காரியம் என்னவென்றால், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக உங்களுடைய செவிகளிலே கேளுங்க, வாயிலே அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.